யாழினி கேட்ட கேள்வி நம்ம ஹீரோயின் இனியாவை ரொம்பவே உலுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். குழந்தைன்றது சாதாரண விஷயமா என்ன? நீ என் கூட பிறந்தவ, நீ கேட்டிருந்தா நான் என் உயிரையும் கொடுத்துருப்பேன். வேற எது கேட்டிருந்தாலும் என்னால நான் முயற்சி பண்ணி அதை கொடுக்கதான் முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா நீ கேட்டது எனக்கு சொந்தமான பொருள் இல்லையே. குழந்தை விஷயத்துல விக்ரமுக்கும் பங்கு இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்காம ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? அப்படி எடுத்தாதான் அது சரியா வருமா? எல்லா விசாரணைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு விக்ரம். வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இனியா செக் பண்ணிட்டு வச்ச பிரெக்னன்சி கிட்ட பார்த்தாரு. அதுல பாசிட்டிவ்னு இருக்கவும் அவரால் அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இனியா என்கிட்ட சொல்லலையா, ஏன் சொல்லல, போன் பண்ணிருக்காளோ அப்படின்னு போன் எடுத்து பார்த்தாரு. அப்பதான் தன்னுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது அவருக்கு தெரிஞ்சது. வேலையா சார்ஜ போடுவோம் அப்படின்னு சொல்லி சார்ஜையும் போட ஆரம்பிச்சாரு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் இனியா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனே இளங்கோ நீ ஹாஸ்பிட்டல் வந்துரு, வரும்போதே அத்தையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதும் இளங்கோவுக்கு பதட்டம் அதிகமாயிருச்சு. என்ன நீ ஏதாவது பிரச்சனையா, யாழினி எங்க, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. நீ ஹாஸ்பிட்டல் வா, எல்லாத்தையும் நான் நேரடியா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கௌரி அம்மாவும் இளங்கோவும் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. வந்ததுமே கௌரி அம்மாவை பார்த்ததும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஹீரோயின் இனியா. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு கௌரி அம்மா கேட்டதுக்கு, அத்தை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இளங்கோ நீ மனசை தேத்திக்கோ, யாழினி தன்னுடைய குழந்தையை இழந்துட்டா அப்படின்னு சொன்னதான் தாமதம். இளங்கோவுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. என்ன நீ வளர்றீங்க, எப்படி ஆச்சு? நான் தான் யாழினியை கண்ணும் கருதமும் பார்த்துட்டு இருந்தேனே, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீங்க தான் வெளியே கூட்டிட்டு போனீங்களா, எங்க போனீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கவும் ஆரம்பிச்சாரு. இளங்கோ கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு கௌரி அம்மா இனியா அப்படி என்னதாம்மா ஆச்சு, உண்மையதான் சொல்லம்மா அப்படின்னு இனியா கிட்ட கேட்கவும், நாங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம், அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக கிச்சனுக்கு போனா கிச்சன்ல தவறி விழுந்துட்டா, விழுந்ததும் வயிற்றுல கடுமையான அடிபட்டுடுச்சு, அதனால அவ குழந்தைய இழந்துட்டான்னு சொன்னதும், எதுக்காக நீங்க கூட்டிட்டு போனீங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோமா, நீங்க உங்க இஷ்டத்தை எல்லாத்தையும் பண்ணுவீங்களா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே, அப்படி இருந்தா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இளங்கோ இனியாவை கடுமையா சாட ஆரம்பிச்சாரு. இதுல என்ன கொடுமைன்னா, இளங்கோ வரும்போதே கௌரி அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க இனியா, அப்படி அவரு கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. எப்படியும் இளங்கோ பதட்டமா தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. விஷயத்த சொல்லாம கௌரி அம்மாவை இங்க அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டாரு. அப்படி அவர் வீட்டுல கௌரி அம்மா கிட்ட விஷயத்த சொல்லும் போது அங்க விஷப்பாம்பு சிவமும் இருந்திருப்பாரு, விஷவள்ளியும் இருந்திருப்பாங்க. இளங்கோவும் கௌரி அம்மாவும் பதட்டமா இருக்காங்கன்றத பார்த்ததுமே நாம போட்ட மந்திரம் நல்லா பழிச்சிருச்சு போல, யாழினி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவ குத்துயிரும் கொலையுருமா தான் கிடக்குறா, அதனாலதான் ரெண்டு பேரும் தலைதறிக்க ஓடுறாங்கன்றத விஷவள்ளி புரிஞ்சுட்டு இருப்பா. அதே நேரத்துல விஷப்பாம்பு சிவத்துக்கும் இவனுடைய பரபரப்பு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கோம். ஒருவேளை பின்னாடி அவரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரோ என்னவோ. இங்க வந்த பிறகு யாழினிக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், யாழினிய கடுமையா சாடுறாரோ இல்லையோ இனியாவை வறுத்தெடுத்துருவாரு. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு நம்ம ஹீரோயின் இனியா கிடந்து அல்லாட போறாங்க. நேரம் பார்த்து நம்ம ஹீரோ விக்ரமும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர போறாரு. நடந்த பிரச்சனைக்கு இனியா ஒருபோதும் காரணமா இருக்க மாட்டா, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் பங்குக்கு இனியாவுக்காக வாதாடவும் செய்வாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.